முல்லைத்தீவு சுதந்திரபுரத்தில் ராணுவ முகாம் அமைந்துள்ள காணியை அளவீடு செய்வதற்கு சென்ற நில அளவையாளர்களை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். சுதந்திரபுரம் பகுதியில் பொது விளையாட்டு மைதானம் மற்றும் தனியாரின் தென்னந்தோட்டம் ஆகியவற்றை உள்ளடக்கிய பகுதியில் ராணுவ முகாம் அமைந்துள்ளதாக சம்பவ இடத்துக்கு சென்று அரசியல்வாதிகள் தெரிவித்தனர். ராணுவ முகாம் அமைந்துள்ள பகுதிக்கு சென்ற நில அளவையாளர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் பொதுமக்களால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இந்த காணி ராணுவத்திற்காக சுவீகரிப்பதற்காகவே நில அளவையாளர்கள் வருகை தந்ததாக சம்பவ இடத்துக்கு சென்றிருந்த பொதுமக்களும் அரசியல்வாதிகளும் தெரிவித்தனர். இது சார்பாக நான் ஏற்கனவே பலரோடையும் தொடர்பு கொண்டு இந்த காணியை விடுவிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு முதல்வரோடையும் ஏஜியை இந்த காணியை நிர்வகிக்கிறதுக்கான உரிமையை எனக்கு தந்தவர்கள். ஆனாலும் இங்கே ராணுவத்தில் இருக்கிறதால அதை நான் செய்ய முடியாது போச்சு. இது சார்பாக பல தடவைகள் அறிவிச்சும் இன்னும் காணி விடுவிக்கப்படவில்லை. இந்த காணி ஏதோ அளப்பதுக்கு டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தார்கள். அதை ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அதை அளக்க விடாமல் தடுத்து அவர்களை திருப்பி அனுப்பியிருக்கு. முல்லைத்தீவு மாவட்டத்திலே ராணுவ முகாம்களை நில அளவீடு செய்கின்ற நிகழ்வானது இன்று 3வது நாளாக தொடர்கின்றது. தென்னந்தோப்பாக காணப்படுகின்ற மக்களது காணியை நில அளவீடு செய்யும் நிகழ்வு நடைபெற இருந்தது. முகாமை பார்க்கின்ற பொழுதே தெரிகின்றது, இது பூர்வீகமாக மக்கள் வாழ்ந்த ஒரு நிலமாக காணப்படுகின்றது. தென்னந்தோப்பு நிறைந்த நிலமாக காணப்படுகின்றது. இந்த நிலத்தை உடனடியாக விடுவிக்கின்ற நிகழ்வை விடுத்து இந்த நல்லாட்சி அரசானது இந்த முகாமை அளவீடு செய்ய நடவடிக்கை எடுத்திருப்பது என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த இடத்திற்கு வந்த ராணுவ அதிகாரி, அந்த முகாமுக்கு பொறுப்பான அதிகாரி சில ஆவணங்களை காட்டி தங்களுக்கு இந்த காணி தரப்பட்டு விட்டது, அரசு சட்ட ரீதியாக தங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டிருந்தார். அப்பொழுது நாங்கள் சொன்னோம், இல்லை, காணி உரிமையாளர்களிடம் உரிய ஆவணங்கள் இருக்கின்றது, இன்னும் அந்த ஆவணங்கள் இருக்கின்றது, சட்ட ரீதியாக அவர்களுக்கு சொந்தமாக இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய காணியை நாங்கள் விட்டுக் கொடுப்பதற்கு தயாரில்லை என்பதை ஆணித்தரமாக சுட்டிக்காட்டி இன்று இந்த காணி அபகரிப்பு தடுத்து நிறுத்தப்படும் 20 ஏக்கர் காணி அபகரிக்கப்படுவதிலிருந்து முறியடிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய மக்கள் தங்களுடைய பூர்வீக காணிகளில் பிரயோசனங்கள், அதாவது தென்னை உட்பட பல பிரயோசனங்களை அங்கே வளர்த்து அதனுடைய பயன்களை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலை மாற வேண்டும். எங்களுடைய மக்களுடைய காணிகளில் அபகரிப்பு நடவடிக்கைகள், சுவீகரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டாம். நல்லாட்சி அரசுக்கு இது அழகல்ல. எங்களுடைய மக்களின் காணிகளை வீணாக நீங்கள் அபகரிக்க வேண்டாம். அந்த மக்கள் கேட்பது தங்களுடைய காணிகளை தான் கேட்கின்றார்களே தவிர வேறு யாருடைய காணியையும் கேட்கவில்லை.